Hello guys, welcome to Project Tamilan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் கேனை வந்து ரீயூஸ் பண்றது தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு த்ரெட் உள்ள ஒரு ஜாயிண்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டரை வச்சு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மவுத் எடுத்து இன்னொரு சைடில் த்ரெட் உள்ள அந்த கேப்பில் வந்து போல்டு வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் வாஷர் நெட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆஷா பிளேடை வச்சு அந்த பாட்டில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பிளேடரை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா இதுமாதிரி அழகாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் சிசரை வச்சு அதை அழகாக ட்ரிம் பண்ணிடுங்க. அப்புறம் கட் பண்ண பிறகு அதை வந்து சாண்ட் பேப்பர் எடுத்து அழகாக சாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்புறம் அந்த பெயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம க்ளூ வச்சு ஓட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப்பில் வந்து நம்ம நல்லா சாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பாண்டிங் இருக்கும். அப்புறம் அந்த ஹோஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க உள்ள டியூபை. அப்போ தான் பாட்டம் மாதிரி நமக்கு ஸ்ப்ரே வந்து அப்சர்வ் ஆகும். அப்புறம் அரால்டெட் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து சைடில் விட்டுங்க. அப்புறம் கரெக்டாக பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போய்ட்டு உள்ளே ஃபிட் ஆகிடுங்க. இதுக்கு நான் குயிக் செட்டிங் அரால்டெட் வாங்கியிருந்தேன். நீங்களும் குயிக் செட்டிங்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து 5 நிமிஷத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாஷர் அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அந்த பைப்புக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதை அழகாக உள்ளார வச்சு மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஏர் டைட் சீல் கிடைக்கும். பிளேடை வச்சு அதை அழகாக கட் பண்ணிங்கன்னா அது அழகாக கட் ஆகிடும். அப்புறம் அதை உள்ளார போட்டுருங்க. அப்புறம் அனபாண்ட் எடுத்து அதை வந்து அழகாக க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா சைடில் இந்த லீக் ஆகும். இந்த பெயிண்டோட மிக்சிங் நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் ஒர்க் ஆகாதுங்க. அந்த பெயிண்ட் மிக்சிங் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் அது சூப்பராக ஒர்க் ஆகும். வாவ், இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.